ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு சுரக்காய் பருப்பு சாம்பார் குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சாத்து கூட சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிற இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சு வந்ததும் கூடவே வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்து கூடவே 2-3 பச்சை மிளகாய் 2 கிலோ சேர்த்துக்குங்க. 4-5 பல்லு வெள்ளை பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் டைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த எண்ணெயிலேயே. அடுத்து மெயின் ஐட்டம், இந்த மாதிரி சுரக்காய் தொழில் நீக்கிட்டு இந்த மாதிரி தேவையான சைஸுக்கு க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விடலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு பாருங்கள், ஒரு முக்கால்வாசி வதங்கி வந்துடுச்சு. அடுத்து அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கி வந்துடுச்சு. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 2 நிமிஷம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெருப்பை ஸ்டிம்லேயே வச்சுருங்க. அடுத்து 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2மே நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு குவான்டிட்டி தண்ணி வேணுமோ அதில் சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியும் அந்த மாதிரி கரைச்சி அதில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கட்டிக்கலாம் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக கமகமகமான மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஃபண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சூப்பரான ஒரு சுரக்காய் சாம்பார் பருப்பு சாம்பார் சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் ப்ளே லிஸ்ட்டில் அதிகமான வீடியோக்கள் இருக்குது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.